சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் தக்கோலம் ஜலநாதேஸ்வரர் ஆலயம். வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அருகே அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள் 32இல் இது 12வது தலம். இறைவன் திருநாமம் ஜலநாதேஸ்வரர். அம்பாள் கிரிஜ கன்னிகாம்பிகை. இவருக்கு திருவூரல் மகாதேவர் ஜலநாதீஸ்வரர் என்று வேறொரு பெயரும் உண்டு. ஜலம் என்றால் வடமொழியில் நீர் என்று அர்த்தம். பார்வதி தேவி மணலில் லிங்கம் வைத்து இந்த பாலாற்றில் வழிபட்டதால் ஜலநாதீஸ்வரர் என்று பெயர் பெறுகிறார். பக்கத்திலேயே திருவூரல் கங்கா பூஜித்த தலமும் உள்ளது. அம்பாள் இறைவனை கட்டி தழுவிய அந்த தழும்பு முனை தழுவிய தழும்பும் உள்ளது. ஸ்தானத்தில் இறைவன் மேல் தீண்டா திருமேனி, அவருக்கு குவளை சாத்திதான் அபிஷேகம். இறைவன் நிறமாறக்கூடியவர். உத்தராயண காலத்தில் நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் செந்நிறமாகவும் மாறக்கூடியவர். தலத்தின் இறைவியின் பெயர் கிரிராஜ கன்னிகாம்பாள். கிரி என்றால் மலை. மகாராஜனின் மகள் என்பதால் அம்பாளுக்கு கிரிராஜ மகா ஒரு பெயர் பர்வதவர்தினி. அம்பாளை தரிசித்துவிட்டு தான் பின்பு குருவையும் சாமியை வழிபட வேண்டும் என்பதும் ஐதீகம். அதுபோல்தான் இங்கு அபிஷேகமும் நடக்கின்றது. குசத்தலையாறு பழைய பாலாறு இந்த நதிகள் உண்டு. கொட்டி என்னும் மூலிகை மலம் இருந்துள்ளது தற்போது மட்டுமே. தல இறைவனை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பிள்ளை, வள்ளலார் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டு பாடல் பாடியுள்ளனர். தட்சிணாமூர்த்தி கோலம் குரு பரிகார தலம். செவிசாய்த்து கேட்பது போல் சாய்ந்த நிலையில் இருப்பார். குரு பரிகார தலம் போன்ற தட்சிணாமூர்த்தி கோலத்தை வேறு எங்கும் தரிசனம் செய்ய முடியாது என்பது இத்தலத்தின் சிறப்பு. ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. பல்லவ மன்னன் அபராதித்தன் காலத்தில் வழிபட்டது. சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இத்தலம் விரிவாக்கப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வனின் வரும் தக்கோல போர் நடந்த ஊர் இந்த ஊர். ஆலயத்தில் காரண ஆகமம் பின்பற்றப்படுகிறது. மலையத்து மகாராஜன் தக்கன் தனது மகள் தாட்சாணியை சிவபெருமானுக்கு மணமுடித்து கொடுக்கிறார். சிவபெருமானை தன் மருமகனை அழைக்காமல் யாகம் செய்கிறார். பொது சிவபெருமானிடம் தான் போய் மலையத்து மகாராஜனை பார்த்து இதற்கு உரிய பதில் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். சிவபெருமான் அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை. சிவபெருமானின் சொல்லை கேளாமல் தாட்சாயினி அந்த யாகத்துக்கு சென்று அவமானப்படுகிறார். இதனால் கோபமுற்ற இறைவன் அகோர வீரபத்திரராக தோன்றி அந்த யாகத்தை அழிக்கிறார். தலையை கொய்து தண்டிக்கிறார். தண்டனையை தாங்க முடியாத தக்கன் ஓலமிட்டு அழுது சிவபெருமானிடம் மண்டியிடுகிறார். கேட்ட காரணத்தால் சிவபெருமான் தக்கனுக்கு ஆட்டின் தலையை பொருத்துகிறார். தக்கன் ஓலமிட்டு வழிபட்டதால் தகுகோலம் தக்கோலமானது. தக்கனும் ஆடுபோல் மே மே என்று ஒலி எழுப்பிய பாடலை ஒலி அமைந்த பாடல் சமகம் எனப்படும் வேத மந்திரமாக கூறப்படுகிறது. வரலாறை நினைவு கூறும் வகையில் சன்னதி தெருவில் வீரபத்திரருக்கு ஆட்டுத்தலையுடன் தக்கன் தனீச கோயில் அமைந்துள்ளது. சிவபெருமானின் சொல்லை மீறி தட்சனின் யாகத்துக்கு சென்று அவமானப்பட்டு வந்த தாட்சாயினியை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிராயச்சித்தம் கேட்க நதிக்கரையில் சென்று மணலிலான லிங்கம் அமைத்து விநாயகர், பிரம்மன், திருமால் ஆகியோரை வேண்டி இந்த உலக நன்மைக்காக பூஜை செய்யுமாறு கட்டளையிட்டார். ஆளும் சாமியின் சொல்படியே மூவரையும் வைத்து வழிபாடு நடத்தினார். மணலாலான லிங்கம் அமைத்து வழிபடும் பொழுது இரு கரையிலும் வெள்ளம் ஏற்பட செய்கிறார் சிவபெருமான். வெள்ளத்தில் சிவலிங்கம் கரையாமல் இருக்க அவரை தழுவி லிங்கனம் செய்து இருந்து லிங்க திருமணியை பாதுகாக்கிறார். அவருடைய பேரன்பில் மிகுந்த சிவபெருமான் அவருக்கு இங்கு காட்சி தருகிறார். சிவபெருமானை கட்டி தழுவி ஊடல் செய்ததால் இத்தலத்திற்கு திருவூடல் என்று பெயர் பெற்றது.